குற்றால அருவிகளில் நேற்று இரவு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சற்று குறைந்த போதிலும் தண்ணீரின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் அருவிகளில் குளிக்க தடை நீடிக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் தேவராஜன். என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு தேவராஜன்? அதாவது கடந்த 2 மாதங்களாக தென்காசி மாவட்டத்தில் கடும் பனி இருந்த சூழ்நிலையில் நேற்று இரவு திடீரென 8 மணி அளவில் இடி மின்னல் தென்காசி, குற்றாலம், சங்கரன்கோயில் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் அங்கு அந்த சமயத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டது. உடனடியாக அருவிக்கரைக்கு செல்லும் வழியில் தடுப்பு வேலைகளை அமைத்து கூடுதல் போலீசார் பாதுகாப்பு நியமிக்கப்பட்டு தடுப்பு வேலைகளை அமைத்து அருவிக்கரைக்கு யாரும் சென்று விடாதபடி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இன்று காலை சற்று வெள்ளப்பெருக்கு குறைந்த போதிலும் அருவியின் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. மெயின் அருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் விழுவதால் அருவிக்கரைக்கு செல்லவும் அனுமதிக்கப்படவில்லை. கூடுதல் போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டு அருவிக்கரைக்கு யாரும் சென்று விடாதபடி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது சபரிமலைக்கு சென்று வரும் ஐயப்ப பக்தர்கள் வருகை குற்றாலத்தில் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் குற்றாலத்தில் நீராடுவதை ஒரு புனித சடங்காகவே கருதி வருகிறார்கள். இந்த குளிக்க விதிக்கப்பட்ட தடையால் அவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.